காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டும். முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வேண்டும். நீட் தேர்வில் தமிழகத்துக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டில் தமிழக முதல்வர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அருகே உள்ள கோவளத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கர்நாடக முதல்வர் டி. கே. சிவக்குமார், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, கேரள முதலமைச்சர் வி. டி. சதீசன் மற்றும் தெலுங்கானா மாநில துணை முதலமைச்சர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இந்த மாநாட்டை புறக்கணித்ததால் அம்மாநிலத்தின் துணைநிலை ஆளுநர் பங்கேற்றார். இந்த தென்மண்டல குழுவின் துணைத் தலைவராக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாநாட்டில் உரை நிகழ்த்திய முதலமைச்சர் விஜய் பல்வேறு வலியுறுத்தல்களை முன்வைத்தார். காவிரி மேலாண்மை ஆணைய முடிவுகளை செயல்படுத்த வேண்டும். தொகுதி மறுவரையறையால் எந்த மாநிலத்திற்கும் பிரதிநிதித்துவம் குறையாது என்பதை ஒன்றிய அரசு உறுதியளிக்க வேண்டும். காவிரி மேலாண்மை ஆணைய முடிவுகளை செயல்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தினார். ஜிஎஸ்டியை தீர்மானிக்கும் அதிகாரம் மாநிலங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய முதலமைச்சர் விஜய், போதைப் பொருளை ஒழிப்பதில் ஒருங்கிணைந்த செயல்பாடு தேவை என்பது உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்தார்.